கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. நல்லாது யாரா கொஞ்சம் நவருங்க, நவருங்க. கொஞ்சம் கொஞ்சம் சரி, அப்புறம் எடுத்துக்கலாம். ஸ்ரீதர்ண்ணா சார் 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 எங்கே போகிறேன்னு சரி போதும். அண்ணன் வைத்திலிங்க அவர்களா உடல்நல விசாரிக்கிறதுக்காக வேற ஒன்றும் முக்கியமான செய்தி ஒன்றும் இல்லை. கொடநாடு நடந்துட்டு ஆமா யாரு மேல இந்த கேஸ் அப்படியே கிடப்பிலே கிடக்கு. கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு தானே இருக்கு. நீதிமன்றத்தில் காவல்துறை சரியாக செயல்பட்டு அதில் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை மக்களுக்கு அடையாளம் காட்டி அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். ஹிந்தியை விட தமிழை விட சமஸ்கிருதம் பழமையான மொழி அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கூட தர்மேந்திர பிரதான் வந்து இது மாதிரி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அதாவது இன்னைக்கு நடந்த இதுல வந்து தமிழர்கள் வந்து தமிழர்களா நீங்க ஏதாவது நான் அது என்னன்னு பார்த்துட்டு நான் தஞ்சாவூர்ல தான் இருக்கேன். நான் அதுக்கு அவர் என்ன பேசியிருக்காருங்கிறது உண்மையிலே எனக்கு தெரியல. அவர் என்ன பேசியிருக்காருங்கிறத நான் அதை தமிழ்நாடு மக்கள் அநாகரிகமற்றவர்கள். தமிழ்நாடு மக்களா? தமிழ்நாடு மக்கள் அதுதான் சொல்றேன். நான் அதை என்னன்னு நான் முழுதும் பார்த்துட்டு நாளைக்கு காலம்புற நீங்க ஒரு 11 மணிக்கு வாங்க, நான் தஞ்சாவூர்ல உங்களுக்கு பதில் சொல்றேன். ஏன்னா நான் எனக்கு அது ஒண்ணுமே தெரியாது, அதனால சொல்றேன். முன்னாள் அமைச்சர்கள் இவர் மாட்டியிருக்கு, ராஜேந்திர பாலாஜி பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு தான் தெரியுமா, பழனிசாமியுடைய திருவிடையாளர்களால் அம்மாவுடைய கட்சி இன்னைக்கு பலவீனமாகிட்டு இருக்குங்கிறது எல்லோரும் தமிழ்நாடு முழுவதும் எல்லோருக்கும் தெரியும். அங்குள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் அம்மாவின் கட்சி தேர்தலுக்கு பிறகு
மூடு விழா பழனிசாமி நடத்தி விடுவாருன்னு நான் பல முறை சொல்லிட்டு வரேன். அதுதான் இன்றைக்கு சொல்றேன். இந்த இரட்டையில வந்து இப்போ அவங்க தான் இது பண்ணுறாங்க, நீங்களாவது அதை இது பண்ணுங்க. நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கிறது இருக்கு. நான் இன்னொரு கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது. அண்ணன் ஓபிஎஸ் போன்றவர்கள் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. பாப்பா இப்போ தேர்தல் ஆணையத்தில் நீதிமன்றம் அதை முடிவுக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. பாப்பா வெயிட் பண்ணிக்கிறேன். வரக்கூடிய தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுக போட்டியிட வாய்ப்பு இருக்காரு. ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஓரடியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் உதவியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியாக அமைப்பார்கள் என்பது உறுதி. இரட்டையில வந்து விரைவில் வந்து அழிஞ்சிருந்தீங்க, நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து மீட்கணும்னா வந்து அதுதான் நான் சொல்றேன். அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களோ விழித்துக் கொள்ளவில்லை என்றால் தேர்தலுக்கு பிறகு அதை மீட்டெடுக்கின்ற பொறுப்பு நிச்சயம் எங்கள் கையில வரும். அண்ணனுடைய உடல்நலம் விசாரிக்க வந்தா 2 பேர் அரசியல்வாதிகள் உறுதியாக அரசியல் பேசியிருப்போம். கூட்டணி வந்து நாங்க அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். உறுதியாக அதில் தான் தொடர போறோம். ஒரு அணியில சேர்ந்தவங்க எல்லாருடைய விருப்பம். அதுக்கு தடையாக இருப்பவர்கள் நிச்சயம் வருங்காலத்தில் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி சூழ்நிலை. இந்த கை மாட்டிக்கிட்டு இருக்கு எனக்கு. கேட்டாங்க.